தக் லைஃப் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த தக் லைஃப் பற்றி தான் அதிகம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இந்த ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும்போது ரகுமான் சார் எங்கேயோ ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அது அந்த மாதிரி பெரிய பாய் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ஒரு இந்த விமர்சகர்கள் மத்தியில் இருக்குல்ல, அது பெரிய ஒரு சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல? இல்லை, அதுக்கு காரணமே வந்து பெரிய பாயின்னு கூப்பிடாதீங்க, என்ன கசாப் கடையாக வச்சிருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த டைட்டில் தம்ப்நெயில் வச்சிருந்ததும் நியூஸ் கார்ட்ஸ்லையுமே தொடர்ந்து அதே மாதிரியான கேப்ஷன்ஸோட தான் அது வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால தான் அது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. பெரிய பாயின் கூப்பிட வேணாம், கசாப் கடையாக வச்சிருக்கேன் அப்படின்றது இப்போ பாயினா கசாப் கடை தான் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ரேஞ்செலாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது வீடியோ ஹைலைட்ஸில் வந்து அது ஒரு பாயிண்ட் தான். ஃபுல் இன்டர்வியூ பார்த்துருந்த யாருமே அதை விமர்சிச்சிருந்துருக்கே மாட்டாங்க. டிடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பாய் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பாயா என்னது அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க, அதான் அவங்களோட நிக் நேம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. வேணாமா, ஐயோ அப்படி சொல்லிட்டு, அப்போ கட் கட் இனிமேல் அப்படி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கட் கட், இங்கே என்ன கறிக்கடை வச்சிருக்கோம், கசாப் கடை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி ஒரு வேறு கான்வர்சேஷனில் போயிட்டு இருந்த ரெண்டு வார்த்தைகளை கோர்த்து வச்சு அவங்க ஒரு ஹைலைட்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோவில். அது ஓகே, அது இப்போ ப்ரொமோஷனுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. அதை பார்க்குறவங்க நியூஸ் கார்ட்லேயுமே அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் போச்சு வச்சு நியூஸ் கார்ட்ஸ் போடுறது, அப்புறம் ஆளாளுக்கு அதை விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பான பாதையில் அது போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னென்னா, ஆடியன்ஸ் பார்க்குறவங்க அப்படி தான் எது அட்ராக்டிவாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு விமர்சிக்கிறது, அதை கலாய்க்கிறது, ட்ரோல் பண்ணுறது அதை பண்ணுவாங்க தான். நியூஸ் சேனல்ஸில் இருக்கிறவங்க, அந்த நியூஸ் கார்ட்ஸ் போடுறவங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்களுமே அதே ஒரு டேக்லைன் அட்ராக்ஷனுக்காக அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால அது தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மற்றபடி இவங்க விமர்சிக்கிற அளவுக்கு அதில் எந்த விஷயமே இல்லை. அவர் ரொம்ப கேஷுவலாக தான் சொல்லியிருக்கிறாரு, பாயின் கூப்பிடாதீங்க. ஒருவேளை ஒரு பெரிய பாயின் கூப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம், என்ன காரணம் வேணால் இருக்கலாம். பட் அதை இப்படியெல்லாம் மாற்றி திரிச்சு போய் ஆளாளுக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான பாதையில் போகிறது தான் தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ ரகுமான் சாருக்கு அந்த டிவோர்ஸ் நடந்ததில்ல, அதுக்கப்புறம் ரகுமான் சார் பேர் வச்சு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது அதிகமாக வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இந்த ப்ரொமோஷன் வேலைகள் வந்து நிறைய சேனல்ஸில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி நார்மல் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் இந்த ப்ரொமோஷனுக்காக பண்ணுவாங்க. ஆனால் நியூஸ் சேனல்ஸே இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம்னா அவங்களும் யூடியூப் சேனல்ஸ் மாதிரி நிறைய மாறிட்டாங்க. இப்போ அந்த இன்டர்வியூ நானுமே பார்த்தேன். அதில் நார்மலாக தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது ஒரு ப்ரோமோக்காக அப்படி வச்சுருக்காங்க, ஒரு கிளிக் பைட்டுக்காக. அதை வந்து ஏதோ ஒரு பெரிய அவர் வந்து தப்பாக சொல்லிட்டாரா, உலகத்தில் இருக்க எல்லாம் இந்த கறிவற்றவங்களை வந்து ஒரு இழிவுபடுத்திட்டாரா அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. அது சின்ன ஒரு கிளிப்பிங் தான். அப்போ இதிலே நமக்கு தெரியுதுல, அப்போ எவ்வளோ பேர் வந்து ரகுமான் சார் மேலே வந்து என்ன ஒரு வன்மத்தில் வந்து இருக்காங்கன்றது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குல்ல ப்ரோ. இப்போ அவர் மேலே அந்த விமர்சனங்கள்லாம் வரல, ஏன் அவர் வந்து பாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பொதுவாகவே இந்த அடையாளங்கள் மேலே பெரிய விருப்பம் இல்லாதவர் மாதிரி தெரிகிறாரு. இப்போ பாய் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக இந்தியா முழுக்க வந்து ஒரு சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. அங்கே முஸ்லீம்களுக்கான வார்த்தையாக வேறு எந்த ஊர்லேயுமே இல்லை. பட் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம பொதுவாக பாயினாலே வந்து முஸ்லீமை தான் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தல் அதுக்குள்ளே இருக்குது. மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணனை கூப்பிட்ற மாதிரி, சகோதரனை கூப்பிட்ற மாதிரி தான் இங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னா அவருக்கு அதில் வந்து பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு முஸ்லீம்ங்கிறனால மட்டும் தான் பாயின்னு அடையாளப்படுத்துறாங்க. நம்மளுமே நமக்கு தெரிஞ்ச முஸ்லீம்ஸ் மட்டும் தான் பாயின்னு சொல்லுவோம், வேறு யாருமே பாயின்னு சொல்கிறது இல்லை. அதில் ஒரு அந்த அடையாளப்படுத்தல் இருக்கிறனால அது விரும்பலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு விஷயம், பெரிய பாய் அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு சின்ன பாயும் இருக்கிறாருன்றப்ப அந்த கம்பேரிசனுமே அவருக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்குதுன்னு தெரியல. இப்போ நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு டிராகன், குட்டி டிராகன் மாதிரி இப்போ நட்டு குட்டி நட்டுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கூட நம்ம அதை விரும்பாமல் இருக்கலாம். அந்த மாதிரி காரணங்கள் கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாமே அசம்ஷன்ஸ் தான். பட் எந்த காரணம் இருந்தாலும் அவருக்கு அது உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ அதை ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. பாயா அப்படி கூப்பிட வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஆக்சுவலாக இதில் நான் புரிஞ்சுட்டு இருந்தேன்னா, இப்போ ரகுமான் சார் வந்து முன்னாடி வந்து இந்துவாக இருந்தார். அப்போ வந்து அவரோட பேர் வந்து திலீப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கன்வெர்ட்டடாக தான் அவர் வந்து முஸ்லீமாக மாறினார். அவர் என்ன தான் கன்வெர்ட்டடாக முஸ்லீமாக மாறினாலுமே அவர் எங்கேயுமே தன்னை வந்து ஒரு இந்துவாவோ இல்லை ஒரு முஸ்லீமாவோ ப்ரொஜெக்ட் பண்ணியதில்லை. நான் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இதன் மூலிமா நான் ரகுமான் சாரை அவர் என்ன தான் கன்வெர்ட்டட் முஸ்லீமாக இருந்தாலுமே நான் ஒரு சக மனுஷனாக தான் அதில் நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. அவர் என்ன தான் பெரிய விருதுகள் வாங்கினாலுமே எல்லா புகழும் வந்து இவனுக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அங்கே போய் தமிழ் பேசுறதா இருக்கட்டும், ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு குட் குவாலிட்டிஸாக தான் நான். அவரோட மியூசிக்குமே வந்து இப்போ சூஃபி இசை அதெல்லாம் பண்ணுறது பார்த்தா கடவுளுங்கிற ஒருத்தர் தான், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற கடவுள் உங்களுக்கு, நான் நினைக்கிற உங்களுக்கு, பட் இந்த இசை வந்து இந்த கடவுளை அடையிறதுக்கான ஒரு பாதையாக இருக்கணும். அது எந்த கடவுளாக வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. தவிர்த்து நான் வந்து முஸ்லீம் மியூசிக் போடுறேன், வந்து அல்லாஹ் மியூசிக் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. அந்த அடிப்படையில் கூட அவர் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ ட்ரோலாக ஆக்கி அவர் வந்து இப்படி பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய ஒரு தப்பாக பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த தக் லைஃபோட ப்ரொமோஷன் இருக்குல்ல ப்ரோ, ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து கமல் சாரோட அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறோம். இன்னொரு சைடு வந்து சிம்பு சார் என்னைக்கு அந்த மேடையில் வந்து இனிமேல் நான் தான் இங்கே ரங்கராயன் நாயக்கன்னு சொன்னாரோ
அங்கேருந்து பார்க்குற எல்லாருமே வந்து சிம்பு சாரை வந்து இது வந்து கமல் சார் படத்தை மறந்துட்டு சிம்பு சாரோட படமாக வந்து பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி செக்க சிவந்தவான படத்தில் வந்து சிம்பு சாருக்கு ஒரு டைலாக் வச்சுட்டு இருப்பாரு, நான் வந்தால் ராஜாவாக தான் வரும்போது எனக்கு 100 தோஸ்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த படத்துலேயும் அந்த ரங்கராய சக்திவேல் கேரக்டர் இருக்குல்ல, ஆக்சுவலாக மணிரத்னமுக்கு வந்து சிம்பு சார் மேலே ஒரு தனி லவ் இருக்கிறத வந்து சிம்பு சாரே சொல்லியிருப்பாரு. பட் அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நமக்கே அது வந்து ஃபீல் ஆகுது. அடுத்த படமும் சிம்பு சார் மணிரத்னம் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ மணிரத்னம் சார் இருக்கிறாரு, கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 30-38 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த படத்தில் கமல் சார் ஈக்குவலாக ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட 1-to-1 ஃபைட்டுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி நமக்கு தெரியறது பார்க்குறதுக்கு. அந்த இடத்துக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கிறப்போ சிம்பு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி சார் மைண்டுக்கு வந்திருக்காருன்றப்போவே அதுவே ஆச்சரியமாக இருக்குது. வேறு யார் வேணால் யோசிச்சிருக்கலாம், எப்படி வேணா வச்சுருக்கலாம், பட் அதுக்கு ஆப்டா இவர் தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த சூஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. சிம்பு எவ்வளோ ஸ்பெஷல் மணிரத்னம்க்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய ஹோப்பு தானே, இவர் தான் கரெக்டாக இருப்பார், இவரை கூப்பிட்டு வச்சோம்னா அந்த கேரக்டர் நிற்கும் அப்படிங்கிறது. இப்போ இனிமேல் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறப்போ அது வெறும் டயலாகோ இல்லை வெறும் பர்ஃபார்மன்ஸோ இல்லை, அந்த இடத்துல ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும். அவர் சொல்கிறப்ப கன்வின்சிங்காக இருக்கணும். அந்த இடத்துல வந்து யாரா நீ எப்படிலாம் சொல்லிடலாமா கமலுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த கேரக்டருக்கு அப்புறம் நான் தானே, இல்லை ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கமலுக்கு எதிராக சிம்புவா எப்படி? அது வந்து கமல் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாலுமே ஆடியன்ஸ் அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சிம்பு போய் இந்த இடத்துல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அதை நம்ப வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சிம்பு. ட்ரைலர்லேயே நமக்கு அது அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது. அதுலேயே செகண்ட் ஹாஃப் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ட்ரைலரோட எண்டில் வராது இப்போ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இருக்குல்ல, அப்படி அவர் வந்து நிற்கிறாரு, அது ஒரு மாதிரி அந்த தலைக்கு பின்னாடி இந்த ஒளிவட்டம் ஒன்று தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்காரு சிம்பு. ஆக்சுவலாக அவர் அந்த முன்னாடி சொல்லியிருந்தாரு, நான் மட்டும் ரெடியாகி வந்தால் நீங்கள் எல்லாரும் காலின்ற சொல்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த படத்தில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப உண்மையாக சூப்பராக இருக்கு ப்ரோ. அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளுக்கு நாள் இல்லை, அந்த நிமிஷத்துலேருந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அது படம் வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசணும். இப்போ கொஞ்சம் முன்னாடி ப்ரமோஷன் மெத்தட்ஸ் பற்றி சொன்னீங்க. ரொம்ப பிளான்டான ஒரு ப்ரமோஷன்ஸ் போயிட்டு இருக்கதை பார்க்குறோம். நம்ம போன நவம்பர்லேயே ஷூட் முடிஞ்சிருச்சு, ஜூன் 5 ரிலீஸ் டேட்டுன்னு அப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், பெரிய படங்களுக்கு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கரெக்டாக ஏப்ரலில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட், ஆல் இண்டியா ப்ரெஸ் மீட்டு, ரிலீஸ்க்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட், பெரிய ப்ரெஸ் மீட்டு கேரளாவில் ஒரு ஈவெண்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ போன வாரத்தில் ட்ரைலர் லான்ச்சுக்கு மகாபலிபுரத்தில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்தியா முழுக்க இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு. அடுத்த வாரம் ஆடியோ லான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெஸ் மீட் எது இருக்குமா என்னங்கிறத பற்றி தெரியல. ரொம்ப ப்ராப்பர் பிளானிங்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கமல் சார் நம்ம பாராட்டி ஆகணும். விக்ரம்கே ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, பெரிய படங்கள், பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ஏன் தமிழ்நாடு தாண்டி பெருசாக ரீச் ஆகிறதில்ல, கலெக்ஷன் வைஸ் பெரிய ஒரு பிரேக் ஈவென்ட் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடைசியாக அந்த பெரிய படங்களில் அந்த படத்தோட டேரக்டரோ அதில் நடிச்சிருந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்டோ இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் நம்ம பார்த்தோமா, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டோ இல்லை பெரிய. நீங்கள் அந்த பெரிய படம் சொல்கிறது வந்து குட் பேட் அக்லியா? குட் பேட் அக்லி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வேட்டைனே வச்சிங்களேன், ஒரு ஆடியோ லான்ச் தவிர்த்துட்டு வேறு என்ன நடந்துச்சு? அதுக்கு பெரிய ஸ்டார் நம்ம எங்கேயா பார்த்தோம். அதுலேருந்து மற்ற சின்ன சின்ன ஆர்டிஸ்டோ டேரக்டர்ஸோ இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அது எல்லா படத்துக்கும் நடக்குது தானே. ஒரு ஸ்டாரோட படத்துக்கு அதை தாண்டி என்ன ஈவென்ட் நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். ஆடியோ லான்ச் எப்போவுமே ஒன்று நடக்கிறது தான். அதில் அந்த ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க தான், அது என்றாலும் நடக்கிறது. அதை தாண்டி கேட்குறேன். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்தி இருந்திருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ட்ரைலரில் வரக்கூடிய விஷயங்களுக்கு ரீல்ஸ் பண்ணுவாங்க, ட்வீட் பண்ணுவாங்க, ஸ்டோரி போடுவாங்க, அந்த ஜிங்கிஜா சாங்குக்கு ரீல்ஸ் போடுவாங்க. அவங்க ஒருத்தருக்குமே 1 மில்லியன் 2 மில்லியன் எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட ஒரே நாளில் அந்த படம் ரீச் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இது எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பிளானிங். இது இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிளானிங்குமே மற்ற படம் இருக்குது ப்ரோ. நீ சொல்றது எல்லாமே சரியான ஒரு விஷயம் தான். ஆனால் இதை வந்து கருப்பழனியப்பன் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பார். இப்போ கமல் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான்னா கமலுக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்போ வந்து ஒரு மியூசிக் கான்செப்ட் போகிறான், அவருக்கு மியூசிக் தெரியும். இப்போ அதே ஒரு டேரக்ஷன் பற்றி பேசினா டேரக்ஷன் அவருக்கு தெரியும். இப்போ ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசினா ஸ்க்ரீன் பிளே வந்து தெரியும். எல்லாமே தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து அங்கே போய் அவரால் அசால்ட்டாக உட்கார முடியுது. ஏன்னா அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் அவர் வந்து ஈஸியாக பதில் சொல்லுவார். இதே மற்ற நடிகர் ஏன் இந்த மாதிரி ப்ரொமோஷன் போக மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால தான் அவங்க இதெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் இருக்குல்ல ப்ரோ. பட் நம்ம எவ்வளோ தூரம் நாலேஜபிளாக இருக்கு, இன்டெலெக்சுவலாக இருக்கங்கிறத தாண்டி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. அது ரிட்டர்ன்ஸ் வரணும்னா அது நம்ம ப்ரொமோஷனாக என்னவா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து விக்ரமில் ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று செட் பண்ணார். ப்ரொமோஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப தக் லைஃப்ல இன்னொரு லெவலில் அதை கொண்டு போய் நிறுத்திருக்காருன்றது பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிங்காக இருக்குது அந்த ப்ரொமோஷன் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. இப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டேன் நான், இதுக்கும் மேலே அவரால் என்ன ப்ரொமோஷன் பண்ண முடியும்னு யோசிக்கும் போது
வேற ஒரு இடத்துல போயிட்டு இன்னொன்று வந்து புதுசாக பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதனால தான் கமல் சாருக்கு வந்து இந்த கலைஞானின்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு ஏற்புடைய ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. இப்போ யாருமே இன்டர்வியூமே அவங்க அதை பிளான் பண்ணி பண்ணல, ஆனால் வேற ஒரு வகையில் அது ட்ரோல் ஆகிட்டு விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்ததை வச்சு இப்போ 2 ஹீரோயினுமே கமல் சாருக்கு தானா, த்ரிஷா வந்து சிம்புக்கு பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்கதே பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் ப்ரோ. இப்போ கமல் சாரோட படத்தில் வந்து ஒரு ட்ரேட்மார்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அப்படி என்ன ட்ரேட்மார்க் இருக்கும் நானும் யோசிச்சுட்டே கீழே வந்தேன். கீழே வந்து அந்த கிஸ் சிம்பல் வந்து போட்டிருக்காங்க 2 பேர். இதுதான் கமல் சாரோட எல்லா படங்கள்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் அந்த ட்ரேட்மார்க் வந்து அப்படிதான் கலாச்சி ரொம்ப ட்ரோலாக தான் ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அபிராமியும் கமல் சார் அந்த பேரப் வந்து எதிர்பார்த்தது தான். ஆனால் த்ரிஷா கூட கமல் சாரோட இந்த பேரப் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஏன்னா த்ரிஷா போகிற இடமெல்லாம் சொல்லியிருப்பாங்க சிம்பு கூட சேர்ந்து இந்த படம் வந்து வினை தாண்டி வருவதற்கு அப்புறம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சது. ஆக்சுவலாக இந்த பேர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. அதை உடைக்கிற மாதிரி திரும்பி ட்விஸ்ட்டே நம்மளுக்கு இங்கே தான். நீங்கள் படம் பார்க்கறது வேறு ட்விஸ்ட்டு வேறு, ட்ரைலர்லேயே நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை வந்து உடைச்சிட்டாங்க. அது வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியல. அதுதான் உண்மை. ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வன்மத்தோட கலாய்ச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா கேரக்டர் வந்து ரொம்ப பெக்யூலியரான ஒரு கேரக்டராக படத்துக்குள்ளே இருக்கும்னு தோணுது. வெறுமனே வந்து கமல் சாரோட பேர், சிம்பு சாரோட பேருங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க கேரக்டருக்கு வந்து இண்டிவிஜுவலிட்டி இருக்கும். அவங்க ஸ்க்ரீன் பிளேல ஒரு முக்கியமான பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. லைக் சிம்பு கமல் 2 பேருமே இணைக்கக்கூடிய ஏதோ ஒரு பிள்ளையில் இணைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட அவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். அதை தாண்டி படத்துக்கு ஒரு பெரிய அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் அந்த சொன்ன அந்த கேரக்டர் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி சாங் இருக்கிறாங்கன்னா சுகர் பேபின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த படத்தில் அப்போ அவங்களுடைய கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் இருக்கும். இதன் மூலயமா நாமளே புரிஞ்சுக்க முடியும். இதை விட்டுட்டு இந்த ட்ரோல் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, கலாய்ச்சி போடுறதுலாம் அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.